வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நம்ம சந்தைகள் 2 மாதத்தினுடைய உச்சியை தொட்டு 25,200க்கு மேலே சைக்கலாஜிக்கல் பேரியர் மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 169 புள்ளிகளுக்கு மேலே ஏறி 25,239.10 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1729, டிக்ளைன்ஸ் 833. மெயினா இந்த ஸ்ட்ராங் மார்க்கெட் மொமெண்டம் வந்ததற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய இந்தியா யூஎஸ் அந்த டாரிஃப் டிஸ்கஷன் தான். ஸோ இரண்டாவது மார்க்கெட் ஒரு கிரீன் மர்பசு கேண்டில் சொல்லுவாங்க, நியர் 2 month ஹை டச் பண்ணியிருப்பது. ஸோ மேலும் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய அப்கமிங் பாலிசி மீட்டிங் நாளைக்கு இருக்கு. ஸோ அதனால அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் துறைகளில் பார்க்கும் பொழுது ஆட்டோ, ரியாலிட்டி அண்ட் எனர்ஜி பெஸ்ட் பர்ஃபார்மர் டுடே. எஃப்எம்சிஜி ஆஸ் யூஷுவல் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது. எனர்ஜி ஸ்டாக்ஸ் பார்த்தாலும் ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் டேஸாக ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 0.9% ஏறி இருக்கு. மெயினாக கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பிளஸ் ஸ்டெடி ஃபியூல் டிமாண்ட், இது ஒரு பூஸ்ட் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். 10 துறைகள் இன்னைக்கு பிளஸ்ல இருக்கு. ஒரே ஒரு துறையில தான் இன்னைக்கு எஃப்எம்சிஜி தான் விழுந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா 0.54% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.95% ஏறி இருக்கு. ஓவரால் பிராடர் மார்க்கெட் இஸ் ஆல்சோ குட். அது போல மார்க்கெட் பிரெத்தும் பார்த்தோம்னா பாசிட்டிவா இருக்கு. ஸோ மேலும் இன்னைக்கு 91 பங்குகள் 52 வீக் ஹையையும் 21 பங்குகள் 52 வீக் லோவையும் தொட்டுள்ளது. அதுபோல 117 பங்குகள் அப்பர் லாக், 41 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், எல்என்டி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி சுசுகி, ஏஷியர் மோட்டார், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், கிராசிம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னா டாடா கன்சூமர், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே, பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவையெல்லாம் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் என்டிபிசி கிரீன் இன்னைக்கு 1.73% ஏறி இருக்கு. ஏன்னா அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் வித் இர்கான் இன்டர்நேஷனல். ஸோ அது ஒரு ஃபுல் கெப்பாசிட்டியில் தேர் ஸ்டார்டிங் த ப்ரொடக்ஷன். அதுமாரி ரெடிங்டன் இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட்டு ஆன் ஸ்ட்ராங் ப்ரீ ஆர்டர் சேல்ஸ். மெயினாக அது ஐஃபோன் 17 இருக்குல்ல, அது பெட்டர் சேல்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதுமாரி வோடாஃபோன் ஐடியா 2.46% விழுந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் திஸ் வீக் இருக்கிறதுனால. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் திறந்தார் போல் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். அதுபோல் எல்என்டியும் இன்னைக்கு 2.28% ஏறி 1 month உச்சத்தை தொட்டிருக்கிறது. மெயினாக உங்களுக்கு சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்டிகல் செக்யூர்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்ஸ் சொல்லலாம். அதுவும் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ல இருந்து. அதுமாதிரி டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே நன்கு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7% மேலே டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எழுதியிருக்கு. மெயினாக இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலினுடைய பிசினஸ் தான் சொல்லலாம். இந்த சர்ஜ் ராய்டர்ல ஒரு ரிப்போர்ட் வந்ததுங்க. 2 nations will be back at the table on Tuesday after US President Donald Trump imposed tariffs of 50% on India for buying Russian oil அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸோ த டெவலப்மெண்ட் கெயின் சிக்னிஃபிகன்ஸ். ட்ரம்ப் the negotiation for a trade deal with India underwayன்னு சொன்னார் இல்லையா. அதனால சொன்ன பிறகு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் டெக்ஸ்டைலில் வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் எல்என்டிக்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்க இந்த கம்பெனியினுடைய ஒரு விங் லார்ஜ் ஆர்டர் ஃபார் ட்ரேட் இன் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கிட்டத்தட்ட அது ஒரு லாங் டேர்ம் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு இன்புட்டில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7 வீக்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய மொமெண்டத்தை எல்என்டிலையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் ஆட்டோ இண்டெக்ஸும் இன்னைக்கு எமர்ஜ் ஆயிருக்கு டாப் கைனர்ஸில். ஸோ எஃப்எம்சிஜி தான் இன்னைக்கு ஒரு மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைன்னு சொல்லலாம். தங்கம் 371 ரூபாய் ஏறி 1,10,550. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஃபெட் மீட்டிங் அவுட்கம். சில்வரும் அதே மாதிரி 664 ரூபாய் ஏறி 1,30,093. குரூட் ஆயில் 21 ரூபாய் ஏறி 5,608 வணிகமாக கொண்டிருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டவுன் பை 1.24%.
10:27 முடிவடைந்திருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா தீபக் நைட்ரேட், விகார்ட், பிபி ஃபின்டெக் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இதுதான் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ், அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். பட் ஓவராலாக மார்க்கெட் வால்யூம் இன்னைக்கு வந்து எவ்ரி வீக்லி ஹாலிடே செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வால்யூம் இல்லை, பட் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வாலட்டிலிட்டி கீழே விழுந்தது. காலையில் 25,073 கீழே 25,070 வந்தது. அதன் பிறகு 9:30 மணிக்கு மேலே அது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதை தவிர இறங்கவே இல்லை. 25,261.40 வரலையும் உச்சத்தை தொட்டது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஹை கிட்ட தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ மேலும் இந்த உச்சத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து இந்த 26,000 தொடுமா தொடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ 26,000 தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அருமையில் இருக்கிறதுனால மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் மூவ். இந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து 25,600 அல்லது 26,000 தொடக்கூடிய நாட்கள் சில நாட்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.